கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாய் உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கவும் தாங்கவும் உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தரின் செயலின் முடிவு என்கிற ஒரு தலைப்பின் கீழே உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். கர்த்தரின் செயலின் முடிவு, எப்படி ஆண்டவர் செயல்படுகிறார், யாரிடத்தில் செயல்படுகிறார் என்பதற்கு ஒரு வேத பகுதி யாக்கோபு 5:11 இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவருமாயிருக்கிறாரே. அல்லேலூயா. கர்த்தரின் செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. எப்படி கர்த்தருடைய செயலின் முடிவு? யோபுடைய நிகழ்ச்சி, யோபுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள், ஒரே நாளிலே தன்னுடைய சொந்த பிள்ளைகள் 10 பேரும், அவருடைய இல்லங்கள், அவருடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் சகலமும் இழந்து விட்டார். அது மட்டும் இல்லை, தன்னுடைய சரீரம் முழுவதும் பயங்கர கொடிய பருக்கள். அது மட்டும் இல்லை, தன்னுடைய சொந்த மனைவியே, இன்னும் நீர் உத்தமத்தில் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு கூட கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமோ என்று அவர் பொறுமையோடு சொல்லுகிறார். நான் புடமிட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். அது மட்டும் இல்லை, இந்த தோல் முதலானவைகள் எல்லாம் உருக்குலைந்து அழுகி போனாலும் என் கண்களால் என் மீட்பரை நான் காண்பேன். அல்லேலூயா. அன்பார்களே, இப்படிப்பட்ட நிச்சயமும் உறுதியும் பொறுமையும் உடைய யோபுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவென்ன? யோபு தான் தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாக இருந்ததினாலே ஏற்ற நாட்கள் வந்தது. அவருடைய நண்பர்கள் எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க. எல்லாரும் பல கோணங்களிலே, பாவம் இல்லாமலா இருக்கும், பாவம் செய்யாமலா இருந்திருப்பீர், அப்படியெல்லாம் நிந்திக்கிறாங்க. ஆனாலும் அவர் தன்னுடைய உத்தமத்தை விட்டு அவர் மாறலை, பொறுமையாக இருந்தார். அன்பானவர்களே, இந்த பொறுமையை இந்த நேரத்தில் நம்ம வாய் திறந்து சொல்ல கூட முடியாது. நம்ம அதற்கு தகுதியே கிடையாது, தகுதியே இல்லை. அந்த அளவாக அவர் பாடுபட்ட போதிலும் என்னுடைய சொந்த கண்களாலே என் மீட்பரை நான் காண்பேன் என்ற ஒரு தைரியத்தோடு அவர் சொன்னனால கர்த்தருடைய செயலின் முடிவு என்ன? இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றார். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றார். அதை பெற்றுக்கொள்வதற்கு இன்னொரு காரணம் உண்டு. தன்னுடைய நண்பர்களுக்காக அவர் ஜெபித்த போது அவருடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த நாட்களில் ஒரு சிறையிருப்பு, யோபு பக்தனுடைய வாழ்க்கையில்
ஒரு சிறையிருப்பு வந்தது. அந்த சிறையிருப்பு எப்படி மாற்றப்பட்டது? முதலாவது அவருடைய பொறுமை, அவருடைய உறுதி, அவருடைய விசுவாசம். என் கண்களால் என் மீட்பரை காண்பேன் என்ற விசுவாசமும் தைரியமும் மற்றவர்களுக்காக ஜெபித்த போது, தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது தன்னுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, விசுவாசியானாலும் சரி, ஊழியர்களானாலும் சரி, நீங்கள் ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க. ஒருவேளை கணவனால் பிரச்சனை இருக்கலாம். இந்த யோபுக்கு தன்னுடைய சொந்த மனைவியினாலே பிரச்சனை. ஜீவனை விடக்கூடாதா? இன்னமும் நீர் உத்தமத்தில் இருக்கிறீரே பாருங்க, சொந்த மனைவியினால வேதனை, அதையும் தாங்கி கொண்டார், அந்த வார்த்தைகளையும் தாங்கி கொண்டார். ஒருவேளை கணவனால் பிரச்சனை இருக்கலாம், மனைவியால் இருக்கலாம், பிள்ளைகளால் இருக்கலாம், பேர பிள்ளைகளால் இருக்கலாம், அக்கம் பக்கத்தினாரால் இருக்கலாம், திருச்சபையில் இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கலாம். கலங்காதுங்க, கலங்காதுங்க. யோபோடு கூட இருந்த தேவன், யோபுடைய பொறுமை, அவருடைய உத்தமம், அவருடைய உண்மை, அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம், கடைசியாக மற்றவர்களுக்காக ஜெபித்த போது, எப்படி ஜெபிக்க முடியும் சொல்லுங்க? இவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார், இவ்வளோ வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார். எனக்கே விடுதலை இல்லை, நான் எப்படி மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியும்? அப்படி ஒரு கேள்வி அவர் கேட்க முடியாதா? கேட்கலையே. பிறருக்காக ஜெபித்த போது தன்னுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. கர்த்தருடைய செயலின் முடிவு விளங்கியது. அல்லேலூயா. இந்த நாளில் அன்பானவர்களே, ஆண்டவரிடத்தில் முழு உறுதியோடு இருங்க, உத்தமத்தோடு இருங்க. பிறருக்காக நீங்கள் ஜெபிங்க. எனக்கு சோதனையின் மேல் சோதனை, வேதனையின் மேல் வேதனை, வருத்தங்கள் வந்து கொண்டே இருக்கேன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்காமல் இருக்காதுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க. ஒருவேளை முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியாத அளவுக்கு உங்கள் சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தால் இருந்து கொண்டே ஜெபிங்க, இல்லைன்னா படுத்திருந்தே ஜெபிங்க. எப்படியாவது உங்கள் இருதயம் தேவ சமூகத்தில் வேண்டிக் கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் வேண்டுதலை கேட்கிறவர். நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் ரட்சிக்கும், ரட்சிக்கும், மற்றவங்களை ரட்சிக்க அன்பானவர்களே. ஆகையினால் இந்த பொறுமையோடு இருங்க. இன்னும் வேதத்தில் பார்க்கிறோம், சங்கீதம் 103:13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்னும் அந்த தேவனுடைய அந்த செயலின் முடிவு யாருக்கு கிடைக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதங்களை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு அவர் இறங்குவார். கர்த்தருடைய செயலின் முடிவு கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள். ஏனோதானோ என்று தன் மனம் போல வாழுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வல்ல செயலின் முடிவு விளங்காது. உண்மையாய் வாழ வேண்டும். இன்னுமாய் நாம் பார்க்கும்போது சங்கீதம் 111:4-5 அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். இங்கே நாம் பார்க்கும்போது அவருக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். தமது உடன்படிக்கையை
என்றென்றைக்கு நினைப்பார் என்று சொல்லி. நீங்கள் நினைக்கலாம், மறந்து போனாரோ, என்னை மறந்து விட்டாரோ. அன்பானவர்களே, ஆண்டவர் மறக்கவே இல்லை. ஒருபோதும் அவர் மறக்கிறவரும் இல்லை. அவர் பொய்யுரையாதவர். சொன்னால் சொன்னதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். தாமதித்தாலும் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. ஒரு போதும் சோர்ந்து போகாதுங்க. யார் கைவிட்டாலும் இயேசு என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். பக்தன் பர்மான் செய்யா பாடுறார்ல, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஆமன் பானுலை, யார் கைவிட்டார்? உற்றார் பெற்றார் கைவிட்டார், இயேசு கைவிட மாட்டார். ஒரு முறை ஆண்டவர் இயேசு எனக்கு ஒரு வேதனையான சூழ்நிலையில் தந்த பாடல், உற்றார் பெற்றார் கைவிட்டாலுமே உண்மையாக தேவன் கைவிடார். கலங்கிடாதே திகைத்திடாதே, கலங்கிடாதே திகைத்திடாதே, நான் உன் தேவன் என்றாரே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், என் வேண்டுதலை நிறைவேற்றுவார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே. ஆமன் பானூர்லே, கர்த்தருக்குள்ள நம்ம என்ன செய்வோம்? மகிழ்ச்சியாக இருப்போம். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவருடைய செயலின் முடிவு ஆச்சரியமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். யோபுடைய வாழ்க்கையில் யோபு கண்டு கொண்டார். நாமும் அவரிடத்தில் உறுதியாக இருப்போமானால் நிச்சயமாக கர்த்தருடைய செயலின் முடிவையும், ஆச்சரியமான முடிவை, இரட்டிப்பான முடிவை நாமும் கூட கண்கூடாக காண முடியும். அல்லேலூயா. கைவிடாத நேசர் இயேசு கிறிஸ்து, கைவிடாத நேசர். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. வரப்போகிறார், வரப்போகிறார். இந்த தேசத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையையும் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். ஆகினால தைரியமாக இருங்க. அவர் உங்களை ஆச்சரியமான பாதையில் அவர் நடத்துவார். உன் காலை தள்ளாட ஒட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று வேதம் சொல்கிறது. இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்கிறதும் இல்லை தூங்கிறதும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் என்றால் யார்? அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் தான் இஸ்ரவேலர். யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளோ, அவருடைய பிள்ளைகளாக தீர்மானிக்கப்பட்டவர்கள் யாரோ, அவங்கெல்லாம் தான் இஸ்ரவேலர். அந்த இஸ்ரவேலரை, தேவனால் தீர்மானிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனை சார்ந்து வாழுகிற பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், கர்த்தரிடத்தில் பொறுமையாக இருந்து வெற்றியை கண்டுகொள்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய செயலின் முடிவு இனிமையாக இருக்கும், இரட்டிப்பாக இருக்கும். யோபு பெற்றுக்கொண்டது போல இந்த நாளிலே நீங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க. என் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லுங்க. எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் அவர் கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். கரம் பிடித்து நடத்துவார். சோதனைய கோரமாயினும்
சோர்ந்திடாதே தேவன் முகத்தை பார். கண்ணீரோடு ஜெபித்திடுவாய், கண்ணீரோடு ஜெபித்திடுவாய், உன்னத ஆசீர்வாதம் பெறுவாய். கண்ணீரோடு ஜெபித்திடுவாய், கண்ணீரோடு ஜெபித்திடுவாய், உன்னத ஆசீர்வாதம் பெறுவாய். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், நம் வேண்டுதலை நிறைவேற்றுவார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அல்லேலூயா. அன்பானுள்ளே, சோதனை அகோரமாயினும், சோதனை அகோரமாயினும் சோர்ந்திடாதே கர்த்தர் முகத்தை பார். ஆண்டவருக்கு முகத்தை பார்ப்போம். ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் சுமக்கிறவர், தன் தோளில் சுமந்து போகிற பிள்ளையை போல அன்பானுடைய சுமந்து கொண்டு போகிற தேவன். பாருங்க, வேதத்தில் சொல்லுகிறது, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11-12 கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லையாம். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு கழுகு அழகா சூப்பராக ஒரு கூடு கட்டி அதில் குஞ்சுகளை பொரித்து, குஞ்செல்லாம் தாயை நோக்கி இருக்கு. கழுகு போய் காடெல்லாம் சுற்றி பறந்து ஆகாரம் கொண்டு வந்து அந்த குஞ்சுகளுடைய வாயில் அழகாக ஊட்டும். பாருங்க, அந்த யூடியூப்பில் எல்லாம் சில நேரம் அந்த 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 உண்மையான அந்த சம்பவங்கள் அது போடப்பட்டிருக்கும், பார்த்துருக்கு. அதுக்கு வாயில் அப்படியே ஊட்டி கொடுக்கும். அந்த குஞ்சுகளும் அம்மா எப்போ வருவாங்க அப்படியே பார்த்து தாயின் முகத்தை பார்த்த உடனே அதுக்கு வாயை பிளந்து ஆகாரம் கிடைக்கும்னு எதிர்பார்ப்போடு இருக்குது. எல்லாம் சாப்பிடுது. நல்ல நல்ல எல்லா குஞ்சுகளும் நல்லா குண்டு குண்டாயிற்று. அம்மா நல்ல அருமையாக கொண்டு வெளியிலெல்லாம் போய் பறந்து ஆகாரம் கொண்டு கொடுக்குறாங்க. இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அம்மா, அந்த கழுகு அம்மா அந்த கூட்டை கலைக்குது. கூடு கலையும் போது குஞ்சுகளுக்கு வசதியாக அங்கே இருக்க முடியல. ஒரு இந்த பக்கம் கலையும் போது இந்த பக்கம் சாயுது, இங்கே சாயுது, அங்கே சாயுது, அதால் இருக்க முடியல. அந்த குஞ்சுகள் நினைக்கும், நேற்று வரைக்கும் நம்ம அம்மா நம்ம வாயில் ஊட்டி எவ்வளோ அருமையாக நம்மளை பார்த்தாங்க, இந்த அம்மாவுக்கு இன்றைக்கி என்ன தான் கேடு வந்துட்டு நம்மளை இருக்க விடாமல் கலைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா கூடு கலைக்கப்பட்டது. இப்போ கழுகு இப்போ என்னாகும், குஞ்சு கழுகுகளுக்கு அதுகளுக்கு பறக்க முடியாது. அவங்க என்ன செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு இப்போ கீழே விழப்போகிறாங்க. அவ்வளோதான், தரையிலையா கடல்லையா தெரியாது, விழப்போகிறாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு என்ன செய்யுது, அந்த இறக்கையில் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. கீழே விழப்போகிற நேரத்தில் அடியில் போய் அந்த அம்மா கழுகு என்ன செய்யுமா, அந்த குஞ்சை தன்னுடைய இறக்கையில் தூக்கி கொள்ளுமா. அன்பாதோள்ளே, கர்த்தர் கைவிடாதவர். ஒரு கழுகு கூட தன்னுடைய குஞ்சுகளை அப்படி தூக்கி சுமக்குதுன்னா பாருங்க. அப்படி இந்த கூட்டு கலைக்கலைன்னா அந்த குஞ்சுகள் என்ன ஆகுன்னு தெரியுமா, அங்கேயே தின்னு 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 சப்பானியாயிரும். இந்த அம்மா கழுகு போல் உயரத்தில் பறக்க முடியாமல் போயிடும், பறக்க முடியாமலே போயிடும், சப்பானி ஆயிடுவாங்க. அவங்க நன்மைக்கு தான் செய்கிறாங்க. கூடு கலையும் போது தான் அந்த குஞ்சுகள் என்ன செய்யும், முயற்சி பண்ணுது. கொஞ்சம் முயற்சி பண்ண கீழே விழும் தருவாயில் அம்மா கொஞ்சம் தாங்கிடுறாங்க.
ஏசப்பாவும் அப்படிதான். சோதனை அகோரமாயினும் சோர்ந்திடாதே. அவருடைய முகத்தை, ஆண்டவரே என்னை நேற்று வரை பார்த்தீரே, நேற்று வரை கவனிச்சிங்க, இன்னைக்கு எதுக்கு இந்த சோதனை? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்குறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் தாங்குவார், அவர் ஏந்துவார், அவர் சுமப்பார், கைவிட மாட்டார். எந்த சோதனையிலும் நம்ம தளர்ந்து விடாமல் நம்ம விசுவாசத்தில் உறுதிப்படுவதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கூட்ட கலைக்கிறாரு. நேற்று வரை நல்லா இருந்தேன், இன்னைக்கு கூடு கலைக்கப்படுது, வேதனைகள் வருகிறது, சோதனைகள் அகோரமாகிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் அவரே நம்ம என்ன செய்கிறார்? தாங்குவார், சுமப்பார், ஏந்துவார், ஆற்றுவார், தேற்றுவார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கைவிடாத தேவன், கண்மணியைப் போல காக்கிற தேவன். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. யோபுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அந்நிய தேவனும் இருந்ததில்லை. அந்நிய தேவர்களிடத்தில் போய் கை நீட்டுனதும் இல்லை, பரிகாரம் பண்ணினதும் இல்லை, மந்திரவாதிகள்கிட்ட போகவும் இல்லை, மந்திரம் தந்திரம் செய்து பார்க்கவும் இல்லை. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்தனால தான் கர்த்தருடைய செயலின் முடிவு ஆச்சரியமாக இருந்தது. அல்லேலூயா. அதே போல் நீங்களே என்ன செய்யுங்க? தைரியமாக இருங்க. ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அதிசயங்களை அவர் செய்கிற தேவன். இதுவரைக்கும் அவன் நடத்தி வந்தார்ல. வேதம் சொல்லுகிறது, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ காலைதோறும் அந்த ஆசீர்வாதம் புதிதாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி தேடணும். காலை தேடுவோர் என்னை கண்டடைவார்கள். வேதம் சொல்லுகிறது, காலை தேடுவோர் என்னை கண்டடைவார்கள், அதிகாலையில் என்னை தேடுவோர் என்னை கண்டடைவார்கள். வெளிச்சம் வந்த பிறகு என்ன நடக்கும்? நம்ம வீட்டு நடையில் கீரை கொடுக்குறவங்க வருவாங்க, பால் கொண்டு வரவங்க வருவாங்க, பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போனோம், நமக்கும் கணவருக்கு வேலைக்கு போனால் அனுப்பணும், அதுக்கு ஆயத்தப்படணும். நல்ல வெளிச்சம் வந்த பிறகு வேலைகள் வந்துடும். அதனால் அதிகாலையில் எழும்பி அவரை தேடுவோர் அவரை கண்டடைவார்கள். காலைதோறும் அவருடைய கிருபை புதிய கிருபைகள். அந்த புதிய கிருபைகளை நம்ம கர்த்தரிடத்திலிருந்து காலைதோறும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு இந்த உலகத்தின் பாடுகள், வருத்தங்கள் நம்மளை கைவிடாதபடி நடத்தும். மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ம சரீரத்தில் முகத்தை பார்ப்பதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு தைரியப்படுத்தப்பட்டு கர்த்தருக்குள் நாம் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இல்லைன்னா இருதயம் அப்படியே நொறுங்கி போயிடும், இருதயம் உடஞ்சி போயிடும். உடஞ்சி நிறைய பேர் பாருங்க மென்டல் ஆகுறாங்க, தலைக்கு சுகம் இல்லாமல் ஆகுறாங்க. காரணம் என்னன்னா, நெஞ்சில் கவலைகளை வச்சு, பாரங்களை வச்சு, இறக்கி வைக்க வேண்டிய இடத்துல வைக்காமல் தானே சுமந்து அவங்களுக்கு சரீரத்தில் பலவீனங்கள், பிபி வரும், சுகர் வரும், அதுக்கப்புறம் தலைக்கும் சுகம் இல்லாமல் ஆயிரும், அல்சர் வரும், பல வியாதிகள் நம்மை சுமக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். யோபு ஒரு நீதிமான். ஆகையினால தான் அவன் தள்ளாடி போகலை.
யோபுடைய சரித்திரத்தை நம்ம வாய் திறந்து சொல்ல முடியாது. நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தாலே தாங்க முடியலையே இல்லையா? தலைவலிக்குது, கை வலிக்குது, கையில் முள் குத்திட்டு என்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம், தாங்க முடியலையே. இவ்வளோ கஷ்டத்தை யோபு தாங்கி பொறுமையோட சொல்லப்படுகிறது. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவரை பற்றி பேசும்போது எல்லா சிநேகிதர்களும் பரியாசம், சொந்த மனைவியே இன்னும் உத்தமத்தில் இருக்கிறீரா அப்படின்னு சொல்லி ஜீவனை விடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவளுக்கே வெறுப்பாயிற்று. இவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த கொப்பளங்கள் அது அவரால் தாங்க முடியலை. ஆனாலும் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? பாருங்கள், அதான் பொறுமையோடு சகிக்கிறார். ஆண்டோடத்தில் உத்தமமாக இருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டுடைய அன்பு கரங்களில் அவருடைய பாரம் முழுவதையும் கர்த்தர் மேலே வைத்து விட்டு தான் தன்னுடைய நண்பர்களுக்காக சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது அவருடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. இரட்டிப்பான ஆசீர்வாதம். கர்த்தருடைய செயலின் முடிவு இரட்டிப்பான ஆசீர்வாதம். இன்றே அவர் உங்களுக்கு அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்ன வருத்தங்கள், என்ன பாரங்கள், என்ன கஷ்டங்கள், என்ன வியாதி, இந்த வியாதி வந்திருக்கக்கூடாதே, இந்த குடும்பத்தில் இந்த வியாதி நிமித்தம் வேதனையாக இருக்கே என்று யாராவது ஆண்டவரே மன வருத்தத்தோடு இருப்பார்களானால் இந்த நேரத்தில் உம்முடைய பரிசுத்தமான இரத்தம் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை பாய்ந்து செல்லட்டும். பலவீனப்பட்ட பகுதிகள் இயேசுவின் நாமத்தில் பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே, பலவீனப்பட்ட பகுதிகள் பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே, கால்வலி, முதுகுவலி, கைகால் வீக்கங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய செயலின் முடிவை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபுக்கு கொடுத்தது போல ஆண்டவரே, இந்த நாளில் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே கர்த்தருடைய செயலின் முடிவை இரட்டிப்பாக காண கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, சுகம் கொடுப்பவரால், பலன் கொடுப்பவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற தைரியத்தோடு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சத்துருவின் கிரியைகள் அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு கரங்களை தருகிறோம். ஆண்டவருடைய கரத்தின் செயலின் முடிவை எல்லாரும் காண கர்த்தர் உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.